குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அரியலூர் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் வசித்து வருபவர் செல்வராஜ், வயது 50. அங்கே மருந்தை ஆற்றின் நடுவே உள்ள கருவேல மரங்களை வெட்டும் வேலை செய்கிறார். வெட்டிய கருவேல மரங்களை காய வைத்து அதனை எரித்து கரியாக்கி விற்பது வழக்கம். இதற்காக செல்வராஜ் மனைவி மஞ்சுளா, மகன் கோபால், மருமகள் ஐஸ்வர்யா, இவர்களுடைய குழந்தைகள் 3 பேர் ஆற்றின் கரையோரம் குடிசை அமைத்து தங்கியுள்ளனர். அரியலூரில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையினால் மருதை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளம் வருவது தெரியாமல் ஆற்றின் நடுவே மரம் விட்டு சென்ற செல்வராஜ் குடும்பத்தினர் அங்கே சிக்கிக் கொண்டனர். இதை பார்த்த உள்ளூர் மக்கள் ஆற்று வெள்ளத்தின் நடுவே 7 பேர் சிக்கியுள்ளனர் என போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அரியலூர் கலெக்டர் ரத்தினசாமி, வருவாய்த்துறை, தீயணைப்பு படையினர் அங்கு சென்றனர். தீயணைப்பு படை வீரர்கள் வெள்ளத்தை கடந்து சென்று குழந்தைகளை முதலில் அலுமினிய கொப்பரையில் அமர வைத்து பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். மூன்று குழந்தைகள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து செல்வராஜ் குடும்பத்தினர் கயிறு கட்டி கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். மீட்கப்பட்ட 7 பேருக்கும் உடனடியாக உணவு வழங்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. என்ன